வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் வைரவ பழனிசாமி. நம்ம தமிழ் இலக்கிய வினாவிடைகள் 1000 அப்படிங்கிறதுல பகுதி 9 பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். புறநானூற்றின் பாவகை. ஆசிரியப்பா. புறநானூற்றின் வேறு பெயர்கள்: புறப்பாடு, புறப்பாட்புறம், புறம்பு நானூறு, புறம்பு நானூறு. புறநானூற்றை பாடிய புலவர்கள் எண்ணிக்கை 157, 160 வரை. புறப்பாட்டு எனும் நூல் புறநானூறு. புறப்பொருள் வெண்பாமாலை ஆசிரியர் ஐயனாரிதனார். புறப்பொருள் வெண்பாமாலை ஆதார நூல் பன்னிரு படலம். புறப்பொருள் வெண்பாமாலையின் உரை ஆசிரியர் சாமுண்டி தேவநாயகர். புறப்பொருள் பாவகை வெண்பா. புறவீடு விடுதல் குடைநிலை வஞ்சி. புனர்ஜென்மம் சிறுகதை தொகுப்பாசிரியர் கூப்பா ராஜகோபாலன். புன்னையை தங்கையாக எண்ணும் தலைவி இடம்பெற்ற நூல் நற்றிணை. புனிதவதியார் இறைவனுடைய திருக்கூத்தை கண்ட ஊர் திருவாலங்காடு. புனிதவதியாரின் வேறு பெயர் காரைக்கால் அம்மையார். பூதத்தம்பி விலாசம் முனி மாளிகை நாடக ஆசிரியர் சங்கரதாஸ் சுவாமிகள். பெண்களால் பிறந்த வீட்டுக்கு பயனில்லை என்ற நூல் கலித்தொகை. பெண்களின் பருவங்கள் 7. பெண் புத்தி மாலை ஆசிரியர் முகமது உசேன் புலவர். பெண்மதி மாலை எழுதியவர் வேதநாயகர். பெத்லகேம் குறவஞ்சி பாடியவர் வேதநாயக சாஸ்திரியார். பெரிய புராணம் ஆராய்ச்சி நூலாசிரியர் டாக்டர் ராசமாணிக்கனார். பெரிய புராண உட்பிரிவு சருக்கம். பெரிய புராணத்திற்கு சேக்கிழார் இட்ட பெயர் திருத்தொண்டர் புராணம். பெரிய புராணத்திற்கு மூல நூல் திருத்தொண்டர் திருத்தொகை, திருத்தொண்டர் திருவந்தாதி. பெரியாழ்வார் எடுத்த அவதாரம் கருடாழ்வார். பெருங்கதை மூல நூல் பிருகதத்தா. பெருங்கதையின் காண்டப்பிரிவு 5. பெருங்குறிஞ்சி என்றழைக்கப்படும் நூல் குறிஞ்சிப்பாட்டு. பெருந்துணைக்கு உரியது ஏரிய மடல் திறம். பேராசிரியரின் வேறு பெயர் மயச்சுரனார். பேராசிரியரும் நச்சினார்க்கினியரும் நற்றிணைக்கு உரை எழுதினர் என்றவர் நச்சினார்க்கினியர் சிந்தாமணி உரையில். பைபிளை தமிழில் மொழிபெயர்த்தவர் சீக்கன்பால் ஐயர். பொருட்கலவை நூல் பரிபாடல். பொன் வண்ணந்தாதி ஆசிரியர் சேரமான் பெருமாள் நாயனார். பொன்னியின் செல்வன் நாவலாசிரியர் கல்கி. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் பட்டினப்பாலை. போரில் கணவனை கொன்ற வேளாலேயே தம் உயிரை மனைவி மாய்த்து கொள்வது காஞ்சி. போரில் தன் மரப்பெருமையை கூறுதல் பெருங்காஞ்சி. பௌத்த சமய பெருங்காப்பியங்கள் மணிமேகலை, குண்டலகேசி. பௌத்த மதத்தின் வேறு பெயர் அநாத்மவாதம். மகாதேவ மாலை ஆசிரியர் வள்ளலார். மகேந்திரவர்மன் எழுதிய நூல் மத்த விலாச பிரகடனம் வடமொழி. மங்கையர்க்கரசியின் காதல் எழுதியவர் வாவேசு ஐயர். மங்கையராய் பிறப்பதற்கு நல்ல மாதவம் செய்திடல் வேண்டுமம்மா கவிமணி தேசிய விநாயகம் பிள்ளை. பச்சபுராணம் எழுதியவர் வடமலையப்ப பிள்ளை. மணநூல் சீவக சிந்தாமணி. மண்குடிசை நாவலாசிரியர் மு வரதராசனார். மண்ணியல் சிறுதேர் நூலின் ஆசிரியர் பண்டிதமணி கதிரேசன் செட்டியார். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் சம்பந்தர் தேவாரம். மண்தினி ஞாலம் பூமி. மணவாளதாசர் என புகழப்படுபவர் பிள்ளை பெருமாள் ஐயங்கார். மணிக்கொடியிதழ் தொடங்கப்பட்ட ஆண்டு 1933. மணிப்பிரவாள நடைக்கு இலக்கணம் கூறும் மலையாள நூல் லீலா திலகம். மணிப்பிரவாள நடையில் அமைந்த சமண காவியம் ஸ்ரீபுராணம். மணிவல்லவம் நாவலாசிரியர் நா. பார்த்தசாரதி. மதங்க சூளாமணி ஆசிரியர் விபுலானந்தர். மதிவாணன் நாவலாசிரியர்
பரிதிமார் கலைஞர். மதுரை காஞ்சி உணர்த்தும் பொருள் நிலையாமை. மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். மதுரை காஞ்சி பாடியவர் மாங்குடி மருதனார். மந்திரமேலை நூலின் ஆசிரியர் தத்துவ போதக சுவாமிகள். மந்திரகுமாரி எழுதியவர் கலைஞர் கருணாநிதி. மயிலைநாதர் நன்னூலுக்கு எழுதிய உரை மயிலைநாதம். மரத்தை மறைத்தது மாமத யானை என பாடியவர் திருமூலர். மராட்டியர் காலத்தில் தோன்றிய நாடகங்கள் அரிச்சந்திரர், சிறுதொண்டர். மலைபடுகடாம் நூலின் ஆசிரியர் கூத்தராற்றுப்படை. மரவர்தம் அரசனிடமிருந்து காஞ்சி பூவினை பெறுவது பூக்கோள் நிலை. பூக்கோள் நிலை. மறைந்து போன தமிழ் நூல்கள் ஆசிரியர் மயிலை சீனி வேங்கடசாமி. மறைமலை அடிகள் மொழிபெயர்த்த நூல் சாகுந்தலம். மறைமலை அடிகளின் இயற்பெயர் வேதாசலம். மனச்சான்று நூலாசிரியர் மூவா. மனச்சிறகு கவிதை நூலாசிரியர் மு மேத்தா. மனத்தை கவரும் கலை நாடகக்கலை. மன்னன் உயிர்த்தே மலர்தலை உலகம் புறநானூறு. மன்னன் ஏவுதலின்றி தானே நிறைகவர்தல் வெற்றி. மனித வாழ்க்கையும் காந்தியடிகள் நூலாசிரியர் திருவிக்கா. மானுடை மனுமுறை கண்ட வாசகம் உரைநடை ஆசிரியர் வள்ளலார். மனைவியின் உரிமை வா சுப மாணிக்கம். வா சுப மாணிக்கம். மனோன்மணியம் சுந்தரம் பிள்ளையின் நாடகப் போட்டியில் முதற் பரிசு பெற்ற நாடகம் அனிச்ச அடி ஆ பழனி. மனோன்மணியம் நாடகாசிரியர் பேராசிரியர் சுந்தரம் பிள்ளை. மனோன்மணியம் நாடகம் முரணன் குடிலன். மாங்கனி குறுங்காவியம் எழுதியவர் கண்ணதாசன். மாசில் வீணையும் எனத் தொடங்கும் திருப்பாடலை பாடியவர் திருநாவுக்கரசர். மாணிக்கவாசகர் பாடிய கோவை திருக்கோவை. மாணிக்கவாசகர் வரலாறும் காலமும் நூலாசிரியர் மறைமலை அடிகள். மாதவி கோவலனுக்கு எழுதிய கடிதங்களின் எண்ணிக்கை 2. தாழை மடலில் செம்பங்கு குளம்பால் எழுதினாள். மாதேவடிகள் என்றழைக்கப்படுபவர் சேக்கிழார். மாரிவாயில் நூலாசிரியர் சோமசுந்தர பாரதியார். மாற்றாரோடு போர் மலைதல் தும்பை. மாரணலங்கார ஆசிரியர் திருக்குறுகை பெருமாள் ஊர் திருக்குறுகை எனும் ஆழ்வார் திருநகரி. மாரணலங்காரம் ஆசிரியர் குறுகை பெருமாள் கவிராயர். மானிடர்க்கு பேசப்படின் வாழ்கினேன் என்றவர் ஆண்டாள். மீனாட்சி அம்மை குரம் பேசி ஆசிரியர் குரம் ஆசிரியர் குமரகுருபரர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் ஆசிரியர் குமரகுருபரர். மு கதிரேசன் செட்டியார் எழுதிய மண்ணியல் சிறுதேர் மொழிபெயர்ப்பு மிருச்சகடிகம். முக்காண்டிகை உரை எனும் நன்னூல் எழுதியவர் விசாகப் பெருமாள் ஐயர். முகைதீன் புராணம் நூல் ஆசிரியர் வண்ணக்களஞ்சிய புலவர். முச்சங்கங்கள் இருந்தது பொய் என்றவர்கள் பி.டி. சீனிவாச ஐயங்கார், கே.என். சிவராசப்பிள்ளை, நமச்சிவாய முதலியார், கோ. கேசவன், கே. முத்தையா. முச்சங்கங்கள் குறித்து முதலில் கூறிய நூல் இறையனார் களவியல் உரை. முச்சங்கங்களை ஏற்பவர்கள் உவே சாமிநாதையர், காசு பிள்ளை, கா. அப்பாத்துரையார், தேவநேய பாவனர். முசு என்றால் குரங்கு. முடத்திருமாறன் மண்ணின் காலம் கடைச்சங்க காலம். மன்னனின் காலம் முடைத்திருமாறன் மன்னனின் காலம் கடைச்சங்க காலம். ஸோ மிக்க நன்றி. இன்னும் ஒரே ஒரு பாட்டு தான் இருக்குது, அதை நம்ம பார்த்துருவோம். ஸோ எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம். மிக்க நன்றி. தேங்க்யூ வெரி மச். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.